கட்டத்துக்கு எவனும் வரமாட்டான். சேர்த்து வச்சிருக்கிற சொத்து கடை வீடுன்னு எல்லாத்தையும் வித்து பணத்தை இறைச்சாதான் எவனாச்சும் இடிச்ச வயனா சிக்குவான். அவன் தலையில அரசிய கட்டி வச்சுட்டு கடைசி காலத்துல 2வது மகன் கூடயோ 3வது மகன் கூடயோ உன் மாமனாரும் மாமியாரும் இருப்பாங்க. நீயும் மாப்பிளையும் தெருவில் நிக்க போறியலா? 20 லட்சம் டி, 20 லட்சம் ஏண்டி? அவர் குடுக்கறேன்னு சொன்னதும் இந்த கதிர் பையன் ஈன்னு இழிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டானா? வீட்ல ஒண்ணு நடந்துச்சு. என்ன? கதிர் தம்பில கதிர் தம்பி டிராவல்ஸ் தொடங்க போறாராம். ஆமா சொன்னா. அத பத்தி மாமா இன்னைக்கு விசாரிச்சாங்க. எம்பிட்டு பணம் வேணும்னு கதிர் தம்பி கிட்ட கேட்டாங்களா? நம்ம ராஜி அவங்க பாண்டியன்ட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கதிர் ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறாரு, அதுக்கு லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஆனால் லோன் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, ஷூரிட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நாளைக்கு அவன் பேங்க் வர சொல்லி நான் ஷூரிட்டி கையெழுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. அதுக்கு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் வெளியே ஏன் நீ அப்பாட்ட சொன்ன, இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானாவா சொன்னேன், அவர் தானே கேட்குறாரு, அப்போ சொல்லாமல் இருக்க முடியுமா, நீயும் லோனுக்காக அலைஞ்சிட்டு தானே இருக்க, மாமா கையெழுத்து போட்டு உனக்கு பணம் கிடச்ச லோன் கிடச்சா அது சந்தோஷம் தானே, அவருனால நீ முன்னுக்கு வர்றேன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிங்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும், என் வேலை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ பேசாமல் இருக்கியா, தயவு செஞ்சு இனிமேல் அவர்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அரசி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இதை நினச்சி, நடந்ததை நினச்சி. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, என்னம்மா அரசி ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கா, எல்லாத்துட்டையும் கலகலன்னு பேசு, எதையும் மனசில் நினைக்காத, நடந்த விஷயத்தை இதோட விட்டுரு, எதையும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன சாப்பாடு செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி எதுவும் செய்யலாமா இல்லை வாங்கிட்டு வரவா அப்படிங்க, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்புறம் இல்லை நீ பழச நீ எதுவும் நினச்சிக்கிட்டே இருக்கிற, அதனால நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சிடலாம் அப்படிங்குவோமேனு உடனே பழனி வம்புழுக்கிறாரு. அரசி வீட்டுக்கு வந்தது போதும் தினம் கறி சொராதான் இருக்குது அப்படிங்கும். என்ன மாமா இங்கேருந்து உனக்கு அங்கே காது கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லவும், கறி சோறுனா எங்கே இருந்தாலும் காது கேட்டுறது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி எப்பப்பா அந்த இங்கே இருக்க ஏரியாக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான் அது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான வேலையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு புலம்பிட்டு உட்காருமே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. இல்லைங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரி அரசி என்ன கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா இல்லை கல்யாணம் பண்ணி தீர்த்து விட்டு வந்திருக்கீங்களான்னு இவளை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கங்க.